மேட்ச் 6 ஓவர். மருங்கூரணி அதில் ஃபுல்லாக ஸ்குவாடு ரமணா பாய்ஸுக்கு விளாட்ற டீம் பிளேயர்ஸ் தான், நிறையா பிளேயர்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி கோங்குடி புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் சூப்பராக விளையாண்டு இருக்க ஒரு டீம். இந்த மேட்ச் 6 ஓவர், முதல் 2 ஓவர் பர் பிளே. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் காளி மற்றும் சிவா ஒரு லெஃப்ட் ரைட் காம்பினேஷனுக்காக வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் போட ரமேஷ். ஃபர்ஸ்ட் பாலே ஸ்டம்பிலேயே போட்டிருக்காரு, முதல் விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் பாலே ஒரு விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ரமேஷ். செகண்ட் ஒன் இந்த முறை எட்ஜ் ஆயிருக்கு, அங்கே கேட்சுக்கான சான்ஸ்னு பார்த்தா நல்லா ஒரு ட்ரை பண்ணார். ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக வந்த சிவா இப்போ ஸ்ட்ரைக்கில். தேர்ட் ஒன் குயிக்கான டெலிவரி, டாட் பால். ஃபர்ஸ்ட் பால் இந்த மாதிரி தான் செம்ம பேஸில் போட்டார். ஃபோர்த் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு, அங்கே ஃபீல்டர் பப்பித்தான் நல்ல ஒரு கேட்ச். ரீசெண்ட் டயத்தில் அடிபட்டு இருந்துச்சு, ரெக்கவர் ஆகி வந்துருக்காரு கொஞ்சம் கொஞ்சமாக. சூப்பரான ஒரு கேட்சை பிடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா மாது தெளிவாக ஒரு சிங்கிள் ஆடி இருக்காரு. 6 ஓவர் மேட்ச்சு. ஸோ பேக் டு பேக் விக்கெட் போன காரணத்தினால தெளிவான ஒரு கனெக்டில் சிங்கிளை கொண்டு வந்திருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் இப்போ ஸ்ட்ரைக்கில் கதிர். ஸ்டோரோட லாஸ்ட் ஒன் ஸ்ட்ரைட் டு சைட் அடிச்சிருக்காரு, அங்கே ஃபீல்டர் தமிழ் நல்ல ஸ்டாப். பேட்ஸ்மேன் மேலே பட் முதல் ஓவருக்கு 3 ரன் அடிச்சிருக்காங்க கோங்குடி. ஃபர்ஸ்ட் பவர் பிளேயர் எக்ஸலண்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ரமேஷ். செகண்ட் ஓவர் போட முத்து ரீசெண்டாக வாராப்பூரில் ஒரு டோர்னமெண்ட்டில் சூப்பராக போட்டிருந்தார். பார்க்கலாம் இந்த டோர்னமெண்ட்டில் என்ன பண்ணுறாருன்னு. இப்போ ஸ்ட்ரைக்கில் கதிர். செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் அந்த மாதிரி அடிச்சிருக்காரு, அங்கே மிட் ஆஃப் ஃபீல்டரை கிளியர் பண்ணியிருக்காரு. பவுண்டரி பக்கம் தான் பார்க்கலாம். ஃபீல்டர் தமிழ் புயல் வேகத்தில் போய்க்கிருக்காரு, சூப்பர் ஸ்டாப் பண்ணியிருக்காருங்க. பாலை தட்டி விட்டு வெளில போயிருக்காரு, நல்ல ஸ்டாப், நல்ல பேக்கப் போயிருக்காரு சுதாகர். அதன் காரணமாக இந்த பால் 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி நல்ல பேக்கப். ஃபீல்டர் ஜெபஸ்டின் பாலை கலெக்ட் பண்ணியிருக்காரு, டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் கேப்ல தட்டி விட்டு போயிருக்காரு, அங்கே நல்ல ஃபீலிங். அந்த பால் 1 ரன். ஃபோர்த் ஒன் இந்த மாதிரி ஸ்கூப்புக்கு போனார், அங்கே ஜெபஸ்டின் நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு, ஃபீல்டர் மறைச்சிட்டாரு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா ராஜ் நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன், தெளிவாக பாலுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ட் பண்ணக்கூடிய பேட்ஸ்மேன், டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி போனார், அங்கே கேப்பில் தட்டிருக்காரு. 1 ஆர் 2 பார்க்கலாம். கதிர் 2வது ரன்னுக்காக ரெடியாக இருந்தார், அதை பார்த்து ஓடினாங்க. ஆனால் இங்கே ஒரு ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட். அனதர் 1 விக்கெட்டை இழக்கிறாங்க கோங்குடி. ஏர்லியாவே பவர் பிளேயிலே கிட்டத்தட்ட 4 விக்கெட் கிட்ட இழந்துட்டாங்க. கண்டிப்பாக ஒரு பார்ட்னர்ஷிப் பில் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. தேர்ட் ஓவர் போட்ட ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட ரமேஷ் தெளிவாக கேப்பில் தட்டி விட்டு ஓடி இருக்காரு. இந்த பால் 1 ரன். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா நீர்பழனி கார்த்தி அண்டர்லே போட்டிருக்காரு, உடம்புல பட்டு தான் போயிருக்கு, பைஸில் 1 ரன் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் 2 பாலில் பேக் டு பேக் 2 சிங்கிள் ஓடி எடுத்திருக்காங்க கோங்குடி. தேர்ட் ஒன் நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு, நம்பி லோயராகவே வந்துச்சு, ஒரு மினி டைவு மாதிரி சூப்பரான ஒரு ஸ்டாப் பண்ணியிருந்தாரு. நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஷார்ட் பவுன்ஸ் அட்டாக், அனதர் ஒன் சரி இந்த ஓவரில் வர ஃபர்ஸ்ட் டாட் பால். ஃபிஃப்த் ஒன் இந்த மாதிரி ஸ்கூப்புக்கு போனார், எகைன் ஒரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. அகைன் டாட் பால், பேக் டு பேக் 2 டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு ரமேஷ். லாஸ்ட் ஒன் மோர் இந்த மாதிரி தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு நீர்பழனி கார்த்தி அவர் கையிலேருந்து. அங்கே ஃபீல்டர் பாலா நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு, விக்கெட் சொல்லியிருக்காங்க. எஸ் 5வது விக்கெட்டை இழக்கிறாங்க கோங்குடி. 3 ஓவருக்கு 10 ரன் அடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் எப்படி 3 ரன்னுக்கு போட்டிருந்தாரோ அதே மாதிரி இந்த ஓவரையும் 3 ரன்னுக்கு போட்டிருக்காரு ரமேஷ். 2 ஓவருக்கு மொத்தமாக 6 ரன்னுக்கு ஒரு சிக்கனமான ஓவர் பவர் பிளேயில் சேர்த்து போட்டிருக்காரு. செகண்ட் ஓவர் போடும்போது நல்லா போட்டிருந்தாரு, 4 ரன்னுக்கு பவர் பிளேயில். ஸோ அதன் காரணமாக ஏர்லியாவே 2 பவுலரை 2 ஓவரை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. வெளில இருக்க 2 பவுலர் நியூ ஓவராக தான் இருக்கும் இந்த ஓவரை தவிர்த்து. ஃபோர்த் ஓவர் போட செகண்ட் ஓவர் போட முத்து அவருக்கான செகண்ட் ஓவர் ஸ்ட்ரைக்கில் கதிர். பவுலருக்கு ஐக்கே தான் போயிருக்கு. ஃபர்ஸ்ட் பாலே டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கடைசி 4 பந்தா எந்த ரன்னுமே வரல. செகண்ட் ஒன் இந்த மாதிரி ஒரு ஃப்ளிக்கு போயிருக்காரு, அங்கே ஃபீல்டர் ஜெபஸ்டின் நல்ல ஸ்டாப். லாஸ்ட் பால் ஒரு டாட் பால் போட்டிருக்காரு. இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி சைடு டு சைடு அடிச்சிருக்காரு, அங்கே ஃபீல்டர் முத்துக்குமார் பாலுக்கு போயிடுறாரான்னு பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் போனாரா, ஆனால் ஈஸி கேட்ச் கிடையாது. இந்த ஓவரில் வர 2வது டபுள். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டம்புக்கு மேலே தான் வந்துச்சு, டாட் பால். லாஸ்ட் ஒன் இங்கே
நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு பாலா. போன ஒரு லாஸ்ட் பால்லையும் ஒரு கேட்சை பிடிச்சிருந்தாரு ரமேஷ். ஃபர்ஸ்ட் ஓவர் 3, மூணாவது ஓவர் 3 அப்படிங்கிற நிலைமையில போட்டிருந்தாரு. அதே மாதிரி இங்க முத்து அவரும் 2வது ஓவர் 4 ரன்னுக்கு போட்டிருந்தாரு. அதே மாதிரி 4வது ஓவரையும் 4 ரன்னுக்கு போட்டிருக்காரு. தோற்பட வேரியேஷன் பவுலர் பாலா. செகண்ட்ல பிரதீப் ஃபர்ஸ்ட் பாலே ஒரு வெட்டுக்கு போயிருக்காரு. இந்த பால் 2 ரன் ஓடி இருக்காங்க. அம்பையர் நோ பால் சொல்லியிருக்காரு. இந்த பால் நோ பால் சொல்லியிருக்காங்க. ஸோ பால் எதுவும் போடாமல் 3 ரன். இந்த பால் ஃப்ரீ ஹிட் பாலும் கூட நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு. தரையாவே வந்துச்சு. ஃப்ரீ ஹிட் பாலை தெளிவாக போட்டிருக்காரு பாலா அப்படின்னு தான் சொல்லணும். செகண்ட் ஒன். இந்த பால் ஒயிட். செகண்ட் ஒன். ஒரு பெரிய சுத்து உடம்புல பட்டு போயிருக்கு. தேர்ட் ஒன். இந்த மாதிரி ஸ்கூப்புக்கு போனார். தெளிவான கனெக்ட் இல்லை. அங்கே முத்து பாலை கலெக்ட் பண்ண கையிலே வச்சிருக்காரு. அனதர் ஒன் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. ஃபுல் டாஸான பாலை போட்டிருக்காரு. அங்கே இந்த பால் வர நெக்ஸ்ட் ஒன். இப்போ ஸ்ட்ரைக்கில் உள்ளூர் கிரிக்கெட் ரியாஸ் பெரிய ஷாட்டுக்கு போனார். ஆனால் இழுத்து லோ கேப்டாகவே போட்டிருக்காரு பாலா. ஆக்சுவலாக ரியாஸனை சூப்பரான பேட்ஸ்மேன். நிறைய மேட்சஸ் பார்த்துருக்கேன் அவங்க சேனல்லையே. பட் ரொம்ப லேட்டாக இறக்கிருக்காங்க. யார்லேயே இறக்கிருந்தால் நல்ல ஒரு டார்கெட்டை பில்ட் பண்ணி கொடுத்துருப்பாரு. நெக்ஸ்ட் ஒன். இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. பால் செம்ம ஹைட்டாக போகுது. ஃபீல்டர் பாலுக்கு வர முடியுதான்னு பார்த்தா ரமேஷ் ஃபாஸ்ட்டாக வந்தார். ஆனால் கேரி பண்ண முடியல. இந்த பால் 2 ரன். 5 ஓவருக்கு 21 ரன் அடிச்சிருக்காங்க. இது வரைக்கும் எந்த பவுண்டரியும் விட்டு கொடுக்காம சூப்பராக போட்டுக்கிருக்காங்க ஓவரை மருங்கூர் அணி. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லாஸ்ட் ஓவர் போட சுதாகர் ஹேக்கராக போட்டிருக்காரு. அங்கே ஸ்ட்ரைட்டில் லாங் ஆன் ஃபீல்டர் ரமேஷ் சின்ன மிஸ்ஃபீல்டு நடக்க 2 ரன் ஓடி இருக்காங்க ஈஸியாக. செகண்ட் ஒன். இந்த மாதிரி சுவிட்சுக்கு திரும்பினார். டாட் பால். தேர்ட் ஒன். ஒரு வெள்ளப்டுக்கு போயிட்டார். ஒயிட். நெக்ஸ்ட் ஒன். இந்த மாதிரி ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காரு. அங்கே கண்டிப்பாக கிளியர் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். சார் உள்ளதான் விழுந்திருக்கு. போன ஹைட்டை பார்த்தா வெளில போயிருக்கோம் அப்படின்னு நினச்சேன். இந்த பால் 2 ரன். நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் ஒன். இந்த மாதிரி தூக்கி விட்டுருக்காரு. அங்கே பாயிண்டில் ஃபீல்டர் தர்மா அடி போய் நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு. இந்த பால் 2 ரன். நெக்ஸ்ட் ஒன். இந்த மாதிரி தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. அங்கே ஃபீல்டர் ஜபஸ்டீன் நின்றுட்டாரு. ஸோ அப்போ வெளியே போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், வெளியே போயிருக்கு. இந்த மேட்ச்சில் வர்ற ஃபஸ்ட்டு 6 பதிவு பண்ணியிருக்காரு பிரதீப். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் 1 மோர். இந்த மாதிரி ஒரு ட்ரைவ் மாய் போனார். பால் ஃபாஸ்ட்டாக போகுது. அங்கே ஃபீல்டர் ரமேஷ் நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக 2 ரன் ஓடிடுவாங்க. 3வது ரன்னுக்கான ட்ரையாக இருந்தால் விக்கெட்டுக்கான சான்ஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 2 ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட். ரன் அவுட். இந்த 2 ரன்னோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது. 6 ஓவருக்கு 37 ரன் அடிச்சிருக்காங்க. பாலுக்கு பால் ஸ்கோர் கொண்டு வந்திருக்காங்க. 38 ரன் டார்கெட் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஓவர் போட ராஜ் ஓப்பனிங் பேட்ஸ்மேனா முத்துக்குமார் ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு. பால் செம்ம ஹைட்டாக போகுது. கேட்சுக்கான சான்ஸாக இருக்குது. அங்கே ஃபீல்டர் கைக்கு பக்கத்துலேயே போச்சு. 2 ஃபீல்டர் ஏதாவது லிமிட் கேட்டு எடுத்துக்கலாம். 2 பேருமே அப்படியே நின்றுட்டாங்க. இந்த பால் 1 ரன். ஃபர்ஸ்ட் பாலே ஒரு லக்கி கிடச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் முத்துக்குமார் அண்ணனுக்கு. அப்படி பேசணும். அந்த மாமுண்டி ஸ்கூப்புக்கும் ரிவர்ஸுக்கு மட்டும் ஃபீல்டரை வச்சுருக்காங்க. பவர் பிளேலே மற்றபடி நேருக்கு நேரெல்லாம் ஓப்பனாகவே விட்டுருக்காங்க. தேர்ட் ஒன். டாட் பால். நெக்ஸ்ட் ஒன். கட்டில் பட்டு போயிருக்காங்க. நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு ரியாஸ். நெக்ஸ்ட் ஒன். அப் டு ஏக்கரில் புள்ளி பந்து சூப்பரான பாலை போட்டார் ராஜ். பேக் டு பேக் டாட் பாலை போட்டுருக்காரு. அந்த ஃபர்ஸ்ட் பால் விக்கெட்டாக இருந்தால் இது வரைக்கும் ரன்னே இல்லாமல் 4 டாட் பால் அப்படிங்கும்போது கண்டிப்பாக பேட்டிங் டீம் மேலே ப்ரெஷர் போயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் சூப்பராக போட்டுக்கிறாரு. இப்போ ப்ரெஷர் போட்டுக்கிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன். ஸ்கூப்புக்கு போனார். நேருக்கு நேர் தான் போயிருக்கு. அனதர் ஒன் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு ராஜ். அந்த ஓவருக்கு 1 ரன்னை மட்டும் விட்டு கொடுத்து சூப்பரான ஒரு ஓவரை போட்டிருக்காரு. அந்த 1 ரன்னும் ஃபீலிங் மிஸ்டேக்கில் தான் போயிருக்கு. ஸோ எக்ஸலன்ட் ஓவர். அடிச்சிருக்க டார்கெட்டுக்கு அடிக்க வேண்டிய டார்கெட்டுக்கு எப்படி ஒரு ஓவர் ஸ்டார்ட் பண்ணுமோ அந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட்டை கொடுத்துருக்காரு ராஜ். செகண்ட் ஓவர். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸான பால். அங்கே ஃபீல்டர் கையிலே போச்சு. செகண்ட் அட்டம்ப்டில் நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு. செகண்ட் ஓவர் போட அந்த விஜய் ஃபர்ஸ்ட் பால் ஒரு விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. செகண்ட் ஒன்.
இந்த மாதிரி உடம்புல பட்டு போயிருக்கேன். அங்கே ஃபீல்டர் அவர் தான் அந்த கேட்சை பிடிச்சிருந்தாரு. எவ்வளோ ரன், குயிக்கான டெலிவரி, டாட் பால் சூப்பராக போட்டுருக்காரு விஜய். நெக்ஸ்ட் ஒன், another one டாட் பால். நெக்ஸ்ட் ஒன், கூப்புக்கு போனாரா அம்பேஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். பெரிய அப்பீல் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பேட்ஸ் பண்ணா பாலா. நெக்ஸ்ட் ஒன், உல்டாசான பாலா அங்கே ரொட்டேட்டுக்கு போய் another one விக்கெட்டை இழக்கிறாங்க. எங்கே வேணாலும் அடிச்சிருக்கலாம், ஆனால் ரொட்டேட் ஆக போய் பார்த்துட்டாரு, தவறு பண்ணியிருக்காங்க. பேக் டு பேக் விக்கெட் கொடுத்துருக்காங்க. எக்ஸலண்ட் ஓவர். ஃபர்ஸ்ட் ஓவர் ஒரு ரன்னுக்கு போட்டிருந்தாரு, அதே மாதிரி செகண்ட் ஓவரையும் ஒரு ரன்னுக்கு போட்டிருக்காரு. இதில் 2 பவர் பிளே ஓவருக்கு 2 ரன் தான் விட்டு கொடுத்துருக்காங்க. சூப்பரான ஒரு ஓவரை போட்டிருக்காங்க. சரியான ஒரு ப்ரெஷரை பில்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். குறைவான ரன் தான் அடிச்சிருந்தாங்க கொங்குடி. தடவர் படம் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட ராஜ் இதில் கேப்பில் தட்டி விட்டு ஓடி இருக்காரு. அந்த எண்ணில் டைரக்ட் டிக்கெட்டுன்னு சொல்ல வந்தேன், கையிலே வச்சிருந்திருக்காரு. இந்த எவ்வளோ ரன், செகண்ட் ஒன். நம்மளை எகைன் தெளிவாக கேப்பில் தட்டி விட்டு ஓடி இருக்காரு. ஸோ ராஜ் ஓவர் மட்டும் தரையில் ஆடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன், சுச்சிக்கு திரும்பினாரு, குயிக்கான டெலிவரி ராஜ் கையில் இருந்து another one டாட் பால். நெக்ஸ்ட் ஒன், இந்த மாதிரி அடிச்சிருக்காரு, கேப்பில் போகுது. கண்டிப்பாக ஒரு ரன் தான் ஓடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நான் சைக்கிள் இந்த நம்பி ஸ்லோ ஆகிட்டாரு ஃபஸ்ட் ரன்னுக்கு. எவ்வளோ ரன். நெக்ஸ்ட் ஒன், இந்த மாதிரி மிட் ஆஃப் ஃபீல்டரை உள்ள வச்சிருந்தாங்க, தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. பவுண்டரி. லாஸ்ட் பால் ஒரு டாட் பாலோட 3வது ஓவரை முடிவு கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஓவரும் சிக்கனமாக போட்டிருக்காங்க கோங்குடி. 4th ஓவர் போட கார்த்தி ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு. அங்கே பிங்கோ இப்போ தான் உள்ளே வந்தார். ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மேலும் மேலும் ப்ரெஷரை பில்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க கோங்குடி. செகண்ட் ஒன் இப்போ சைக்கிள் சுதாகர் 2 காலுக்கு நடுவில் தான் வந்துச்சு. நெக்ஸ்ட் ஒன், இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. அங்கே கேப்பில் போகுது, காலி கொஞ்சம் முன்னாடி வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கலாம். பவுண்டரி போயிடுச்சு. இந்த மேட்ச் செகண்ட் இன்னிங்ஸில் வர ஃபர்ஸ்ட் பவுண்டரி. நெக்ஸ்ட் ஒன், இந்த மாதிரி அடிச்சிருக்காரு, கேப்பில் போய் தான் அடித்த உடனே 2 கால் பண்ணியிருக்காரு. அங்கே காலி செம்ம ஃபாஸ்ட்டாக விரட்டி வந்துக்கிட்டு இருக்காரு. சின்ன மிஸ்ஃபீல்டு நடக்க இங்கே 2 ரன்னா ரன் அவுட்டானு பார்த்தா அம்பேர் என்ன சொல்கிறாங்க, நாட் அவுட் சொல்லியிருக்காங்க. இந்த பால் 2 ரன் கார்த்தியோட. நெக்ஸ்ட் ஒன் இப்போ ஸ்ட்ரைக்கில் சுதாகர் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. எகைன் கேப்பில் தான் போயிருக்காங்க. ஃபீல்டர் வேந்தன் 1 ரன் ஃபாஸ்ட்டாக சின்ன மிஸ்ஃபீல்டு நடக்க பேக் டு பேக் 2 பாலில் 2 டபுள் ஓடி எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. அங்கே நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு. அடுத்த விக்கெட்டை இழக்கிறாங்க மருங்கூரணி. நெக்ஸ்ட் ஒன், அங்கே ரியாஸ் அந்த எண்டில் அடிச்சிட்டாரு. இந்த பால் ஒரு 4 ஓவருக்கு 16 ரன் அடிச்சிருக்காங்க. ரிமைனிங் இருக்க 2 ஓவருக்கு கிட்டத்தட்ட 22, 23 கிட்ட அடிக்க வேண்டிய கட்டத்தில் இருக்காங்க. ஸோ ஓவருக்கு 10 ரன்னுக்கு மேலே அடிக்கணும். பார்க்கலாம் ரிமைனிங் இருக்க 2 ஓவர் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத. 5th ஓவர் போட பிங்கோ இந்த ஓவரையும் சிக்கனமாக போட்டால் ப்ரெஷருக்குள்ளே போவாங்க மருங்குரணி. பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த ஓவர் 10 ரன்னுக்கு மேலே ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன், இந்த பால் ஒயிட் ஃபர்ஸ்ட் பால் தட்டி விட்டு ஓடி இருக்காரு. அங்கே ஃபீல்டர் காலி வரட்டி வந்து பாலை கலெக்ட் பண்ணியிருக்காரு. நல்ல பேக்கப் போயிருக்காரு கதிர். கண்டிப்பாக அவர் இல்லைனா இந்த பால் எக்ஸ்ட்ரா ஒரு ரன் ஆகிடும். இந்த பால் 2 ரன். முதல் ஒரு பாலுக்கு 3 ரன்னை கொண்டு வந்துட்டாங்க. இவரோட செகண்ட் ஒன் நம்ம சைடு தூக்கி விட்டு போயிருக்காரு. அங்கே ஃபீல்டர் கார்த்தி விரட்டி வந்து நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு. அவர் பிடிக்கிற 2வது கேட்ச் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த விக்கெட்டை இழக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இப்போ ஸ்ட்ரைக்கில் முத்து ஃபர்ஸ்ட் பாலே சுவிட்சுக்கு திரும்பினார். ஆனால் ஸ்டம்பிளையே போட்டிருக்காரு. பேக் டு பேக் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு பிங்கோ. நெக்ஸ்ட் ஒன் இப்போ ஸ்ட்ரைக்கில் ஜபஸ்டின் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு. பிரதீப் நல்ல த்ரோவை தான் அடித்தார். ஒரு ரன். இந்த டீமோட ஒரே ஹோப் நம்பி அப்படின்னு தான் நினைக்கிறேன். அவங்கள நம்பி தான் இருப்பாங்க. ஸோ என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். அப் டு ஏக்கரா டைமிங்கே கொடுக்காம போட்டிருக்காரு. சூப்பர் பால் பிங்கோ கையில் இருந்து. நெக்ஸ்ட் ஒன் உடம்புல பட்டிருக்கு. 2 எதுவும் ஓட மாட்டாங்க. அடுத்த ஓவர் சைக்க தக்க நினைப்பார் நம்பி. முதல் 4 ஓவரை தொடர்ந்து 5வது ஓவரும் வெற்றி சிக்கனமாக போட்டிருக்காரு பிங்கோ. ரெமினி இருக்கு 6 பாலுக்கு 17 ரன்னுக்கிட்ட அடிக்கணும். ஸோ இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 50-50 சான்ஸ் தான். பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத. லாஸ்ட் ஓவர் பட கார்த்தி 6க்கு 17
ஃபர்ஸ்ட் பால் அங்கே கேப்ல போகதான் ஃபீல்டர் வந்து அது தெளிவாக நின்ட்டாரு. முன்னாடி வந்தால் கேட்ச் கண்டிப்பாக பிடிச்சிருக்க முடியாது. எக்ஸ்ட்ரா ரன் போகும். அதன் காரணமாக நல்ல கீப்பிங். 5 பாலுக்கு 15. செகண்ட் ஒன். இந்த மாதிரி ஸ்கூப்புக்கு போனார். தெளிவாக கனெக்ட் ஆகலாம். ஆனால் பேட்ஸ்மேன் இங்கே விழுந்துட்டார். ஃபஸ்ட்டே ரெடியாக இருந்தால் 2 ரன்னுக்கான ட்ரையாக இருந்திருக்கும். அங்கே சிவா ஒரு மாதிரி பேட்ஸ்மேனை கன்ஃபியூஸ் பண்ணிட்டாரு. நிற்க வச்சு ஓடலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணாங்க. நல்ல ஐடியா. கீப்பிங் சிவா. இருக்க 4 பாலுக்கு 14 ரன் அடிக்கணும். தேர்ட் ஒன். ஸ்டம்புக்கு மேனுக்கு நடுவில் வந்திருக்கு. முக்கியமான நேரத்தில் ஒரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. இந்த பால் முக்கியமான பால். டாட் பாலாக இருந்தால் கொங்குடி பக்கம் மேட்ச் அப்படியே வரும். என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஸ்டம்ப்லையே போட்டிருக்காரு. தேவையான நேரத்தில் விக்கெட். அது முக்கியமாக டாட் பால் அப்படிங்கிற நிலமையில் இந்த மேட்சை கிட்டத்தட்ட கொண்டு போயிட்டாங்க கொங்குடி பக்கமே. 2 பாலுக்கு 15 ரன் அடிக்கணும். எக்ஸ்ட்ரா எதுவும் போடாமல் போட்டாலே மேட்சை வின் பண்ணலாம். சொல்லிக்க இருக்கும்போதே தெளிவான இடத்துல டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. லாஸ்ட் ஒன் மோர். டாட் பால். இந்த டாட் பாலோட இந்த மேட்ச்சில் வெற்றி பெற்று 2ஆம் சுற்றுக்கு தகுதி பெறாங்க கோங்குடி. குறைவான ரன் தான் அடிச்சிருந்தாங்க. ஆனால் பவுலிங் செம்மையாக டாமினேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். பவர் பிளேயில் முதல் 2 ஓவர் 2 ரன்னுக்கு போட்டாங்க. ஸோ அது பெரிய இம்பாக்ட் ஆயிருக்கு.